இந்த வேளையிலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையிலே நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே அவாந்தர வெளியாக இருக்கும் என்றால் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதை அவர் வயல்வெளியாக ஆறுகளாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எந்த விதமான பயமும் கலக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். வனாந்தரமா இருக்கே, ஒரு வழி இல்லாமலே இருக்கிறது, எந்த தண்ணீரும் இல்லையே, என் வாழ்க்கை மிகவும் வறண்டு போன நிலைமையில் இருக்கிறது, அப்படி காணப்படுகிறது. என்னுடைய தொழில் அப்படி காணப்படுகிறது, என்னுடைய குடும்பம் அப்படி காணப்படுகிறது, என்னுடைய ஜெப வாழ்க்கை அப்படி காணப்படுகிறது, எல்லாம் வறண்டு போயிருக்கிறது. அப்படி நீங்கள் இந்த வேளையிலே கூட வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நிலைமையை தேவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ண போகிறார். எங்கே வழி இல்லையோ அங்கே வழியை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். தேவன் சொன்ன வார்த்தை நம் அனைவருக்கு தெரியும். யோவான் 14:6 நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும், நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். காரணம், அவர் வந்து வழியை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து உங்களுக்கு ஜீவனை அங்கே கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களாலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு எவ்வளவு பெரிய தடையா இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய ஒரு வனாந்தரமான ஒரு நிலைமையா இருக்கிறது. அந்த செங்கடலை அவர்களாலே கடந்து போகவே முடியாது. அந்த செங்கடலை கடந்து போறதற்கு அத்தனை லட்சம் ஜனங்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறார்கள், ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் கொண்டு செங்கடலை நிச்சயமாக கடக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் கண்ணீர் வடிக்கிறார்கள், எல்லோரும் கதறுகிறார்கள். ஒரு பக்கம் பார்வோனுடைய சேனை பின்பதாக அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். தங்கள் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக அவர்கள் சென்று பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களை கரம் பிடித்து கொண்டு வருகிறார். அற்புத அதிசயங்களை செய்து அவர் கொண்டு வருகிறார். அப்படி உங்களையும் ஒருவேளை தேவன் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு வந்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் பிரவேசிக்க செய்ய அவர் உங்களை வாக்கு கொடுத்து விடுதலை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் செங்கடல் அது ஒரு வனாந்தரத்திற்கு ஒப்பிடலாம். அங்கே என்ன நடக்கிறது நாம் அனைவருக்கு தெரியும். தேவன் ஒரு மாபெரும் வழியை இஸ்ரவேலர்களுக்கு அங்கே உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த வனாந்தரம், அந்த செங்கடல் அங்கே ஒண்ணுமே செய்ய முடியல பாருங்க. ஆனால் வெட்டாந்தரையை போல அது அவர்களுக்கு பிளந்து அவர்களுக்கு அங்கே ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணார். அந்த வழியிலே அவர்கள் நடந்து போக தேவன் செய்தார். நடந்து போய் அவர்களுடைய லக்கை அடையும்படிக்கு, அவர்கள் பெற்ற வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படிக்கு தேவன் அனுகூலமான துணையாயிருந்தார். இன்றைக்கு அப்படியே தேவன் உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். வாக்குத்தத்தம் பெற்ற உங்களுக்கு, வார்த்தை பெற்ற உங்களுக்கு, தீர்க்க தரிசனங்களை பெற்ற உங்களுக்கு தேவன் வழியை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அன்புக்குரியவர்களே, அவர் ஆறுகளை உங்களுடைய வாழ்விலே உண்டு பண்ணுகிறவராய் இருப்பார். ஒரு மெய்யான சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு தம்பதியர்களுக்கு குழந்தையே இல்லை பாருங்க. 10 வருடங்களாக அவர்கள் மிகவும் வாஞ்சித்து அந்த தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் ஒவ்வொரு கூட்டமாய் சென்று அவர்கள் அழுது தேவ சமூகத்திலே விண்ணப்பிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று. தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். வறண்டு போய் இருக்கிற அந்த கர்ப்பத்திலே அவர் ஒரு கனியை வைக்கும்படிக்கு அவர்கள் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார்கள். தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு, தேவன் அவர்களுடைய கண்ணீரை கண்டு, தேவன் அவர்களுடைய 10 ஆண்டு வனாந்தர நிலைமையை பார்த்து ஒரு காரியத்தை அவர் செய்தார்.
கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவன். எப்படிப்பட்ட நிலைமையிலே அந்த 10 ஆண்டுகள் அவர்கள் காணப்பட்டிருப்பார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேரிடத்திலே அவர்கள் எத்தனை காரியத்தை பேச வேண்டியதாக இருந்திருக்கும். எத்தனை பேர் எத்தனை விதமாய் பேசியிருப்பார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்தார். அன்புக்குரியவர்களை, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். அந்த அற்புதத்தை பெற்ற அந்த தம்பதியர்கள் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு வந்து தேவனுக்கு சாட்சி கொடுத்தார்கள். அந்த ஆண்டு முடிவிலேயே அவர்கள் கைகளிலே ஒரு குழந்தையை பெற்றார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ மருத்துவர்களிடத்திலே அந்த 10 ஆண்டுகள் சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ சிகிச்சையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ இன்ஜெக்ஷன்களுக்கு போட்டிருக்கிறாங்க. அதனால சரீரத்திலே மிகவும் பலவீனம், மிகவும் ஒரு கசப்பான நிலைமை அந்த குடும்பத்துக்குள்ளே. ஆனால் தேவன் கண்ணீரை கண்டு, தேவன் அவர்களுடைய வனாந்தர நிலைமையை கண்டு, தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு வழியை உண்டு செய்து அந்த கர்ப்பத்திலே கனி வைத்து அவர்களை ஒரு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை மகிழ்ச்சியான தம்பதியர்களாக தேவன் மாற்றினார். தைரியமா இருங்கள். உங்களுடைய நிலைமை வனாந்தரமா இருக்கிறது, புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்களுடைய நிலைமையிலே எந்த வழியும் இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். எங்க பார்த்தாலும் ஒரு வறட்சியா இருக்கிறது என்று சொல்லி சிந்திக்க வேண்டாம். நம் தேவன் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். அவாந்தர வெளியிலே கர்த்தர் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தைரியமா இருங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல கம்பீரமா இருக்க கடவன். The righteous shall be bold as a lion. ஏன் ரோமர் 4:17 சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்மிடத்திலே உண்டு. ஒன்று இல்லை என்று கவலைப்படாதீங்க, ஒன்று இல்லை என்று துக்கப்படாதீங்க, ஒன்று இல்லை வனாந்தரமா இருக்கிற துயரப்படாதீங்க. அதை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் நம்மிடத்திலே உண்டு, நமக்குள்ளே உண்டு, நமக்காக உண்டு. அன்புக்குரியவர்களே,